ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம போன முரளி வீடியோவினுடைய கண்டினியூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ஒரு வீடியோ ஏஐவிவி அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய பிரஜாபிதா அவனுடைய சரீரத்தில் பரமாத்மா சிவத்தந்தை அட்வான்ஸ் நாலேஜ் சங்கர் பார்ட்டியில் கொடுக்குற அந்த நாலேஜ் அமைப்புகளை யூடியூப்பில் வீடியோ பதிவுகளாக ரிலீஸ் பண்ணுறாங்க. பல வருடங்களாக, கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களாக பாபா நமக்கு இந்த நாலேஜை சங்கர் பார்ட்டு மூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு காலகட்டத்தின் அடிப்படையில் நம்ம விருந்தர் தேவ் தேஷித்துன்னு சொல்லக்கூடிய பிரஜாபிதா குப்தமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இதே நேரத்தில் நாடகத்தின் விதிப்படி இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முழுக்க எல்லா மொழிகள்லையுமே டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட அந்த முரளி அமைப்புகளை டைரெக்டாக பேப்பர் வடிவில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு. உலகம் முழுவதும் எந்தெந்த மொழிகளில் இருக்குது, குறிப்பாக பாரதத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகள்லையுமே நானே ரிலீஸ் பண்ணுவேன். அதற்கான அடிக்கல் இப்போ நம்ம நாட்டிக்கிட்டு இருக்கிறோம். தமிழில் தான் முதல்ல நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். போன வீடியோவில் அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய முதல் முரளியினுடைய ஒரு பார்ட் வீடியோ பார்த்தோம். விசிடி 306 பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முரளி வீடியோவினுடைய கண்டினியூ தான் இந்த வீடியோ. ஒரு 1.5 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு கான்செப்ட், அந்த முரளி பாபா நாலேஜ் கொடுக்குற அந்த முரளி வீடியோ. அதில் போன வீடியோவில் ஒரு 30 நிமிடங்கள் ரன் ஆகக்கூடிய ஒரு டைமில் உள்ளதை நம்ம ஒரு 1 hour வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருந்தோம். இன்னும் ஒரு 3-4 பார்ட்டுகள் அந்த 360 விசிடிங்கிற அந்த முரளியினுடைய அமைப்பு இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்ட் 2 கொடுக்க போகிறோம். போன வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வேணால் கொடுக்குறேன், இல்லை என்னுடைய சேனலினுடைய சர்ச் பாரில் நீங்கள் சர்ச் பண்ணி அந்த வீடியோ என்ன மாதிரி டாப்பிக்கல் நம்ம கொடுத்துருக்குறோங்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இனி முழுக்க நம்ம 2036 வரைக்கும் 2 நாள் இல்லைன்னா 3 நாள்களுக்கு ஒரு முரளி அமைப்பு மூலமாக ஒவ்வொரு வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம சத்குரு பார்ட்டு நடக்குதுல்ல, அந்த சத்குரு பார்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த சத்குரு பார்ட்டினுடைய விஷயம் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பாபாவுடைய நாலேஜை நம்ம டைரக்டாக, ஏன்னா பிரஜாபிதாவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சிலர் இருப்பாங்க, அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு அந்த சத்குரு பார்ட்டினுடைய தன்மையில் ராமாயணத்தினுடைய 2ஆம் நிலை குருவாக இருக்கக்கூடிய பரதன் கேரக்டரில் இருக்கிறன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இன்னைக்கு நம்ம பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். சங்கடன் தமிழ் முரளி 31/12/1966. விளக்கம் கொடுக்கப்பட்ட டேட்டு 20/9/2005. 2005 நம்ம பிரஜாபிதா சரீரத்தில் சிவத்தந்தை விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த முரளி டேட்டு பிரம்மகுமாரிகள் அமைப்பில் 1966ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நம்ம பிரம்ம பாபாவுனுடைய சரீரத்தில் சிவத்தந்தை பிரவேசமாகி கொடுத்த அந்த முரளி, அது அப்படியே ஒரு முரளி தான். அந்த முரளியினுடைய அமைப்பு ஒரு 2-3 பாயிண்ட் பாபா பார்ப்பார். அதை வைத்து பாபாவுனுடைய ஞானத்திலிருந்து அவர் உதித்த விஷயங்களை சொல்வார். பிரம்மகுமாரிகள் என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, பழைய முரளிகளுக்கான விளக்கம் தான் அவருக்கு கொடுக்குறாரு அப்படின்னு. ஒவ்வொரு பாயிண்ட்டுகளை அவர் வாசித்து அதற்கான எக்ஸ்பிளனேஷன் அவர் என்ன பண்ணுறாருன்னா மணிக்கணக்காக கொடுப்பார். ஏதோ பழைய முரளி அவர் ரீவெண்ட் பண்ணுற மாதிரி அதனுடைய ஞானத்தை கடையிறது போல நிறைய ரகசியங்களை அதிலிருந்து சொல்வார். ஆனால் நிறைய விஷயங்கள் அந்த ஞான மனனத்திலிருந்து பாபா உதித்து சொல்வார். அப்போ போன வீடியோவினுடைய பார்ட் 1 கண்டினியூ இந்த வீடியோ. பாபா சொல்றாரு, நாம தான் 84 ஜென்மம் எடுத்திருக்கிறோம். தேவதையிலிருந்து சத்திரியர் ஆகிறோம், சத்திரியரிலிருந்து வைசியர் ஆகிறோம், வைசியரிலிருந்து சூத்திரர்,
சூத்திரரிலிருந்து இப்போது பிராமணர்கள் ஆகின்றோம் அப்படிங்கிறார் பாபா. இந்து மதத்துல பெரிய புராணம், குறிப்பா ஸ்ரீமத் பகவத்கீதையில இது இருக்கு. பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திரன் அப்படின்னு இருக்கு. அதை பெருசாக அந்த பிராமண நிலையில் இருக்கிறவங்க கூட எடுத்துக்கிறது இல்லை. அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர் ஸ்ரீகிருஷ்ணர் கீதை உபதேசத்தின் அடிப்படையில் அர்ஜுனனுக்கு போதிக்கப்பட்டதுன்னு புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அது மனித வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதர்களும் இறைவனுடைய நிலையிலிருந்து தேவி தேவதைகள் ஆகுவதற்காக பரமாத்மா கொடுத்த ஞானம்ங்கிறது யாருக்குமே தெரியாது. பெரிய பெரிய வேதமாகி கீதையில மட்டும் அதற்கான விளக்கங்கள் இருக்கும், ஒரு சில உபநிடதங்கள்லையும் இருக்கும். ஆனா மற்றபடி லோக்கல்ல இருக்கிற யாருக்குமே பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திரர் பற்றி எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு ஜாதி அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. எல்லா மதங்கள்லையுமே இருக்கு, சாமாரியர்கள்னு இருக்கு பைபிள்லாம். குறைந்த தாழ்த்தப்பட்ட உயர்ந்த ஜாதியினர், அவங்க இஸ்ரவேலினுடைய மக்கள் இருக்கிறாங்க, யூதர்கள் அப்படின்னு. எல்லா மதங்கள்லையுமே ஜாதி அடிப்படைகள் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திரர் 4 யுகங்களுக்கான விஷயங்கள் தான். மகாவிஷ்ணுடைய விராட ரூபம் நமக்கு நல்லாவே தெரியும். அவருடைய தலைப்பகுதி தங்கத்திலும், புஜங்கள் மார்பக பகுதி வெள்ளியிலும், அவருடைய இடுப்பு வயிறு போன்ற பகுதிகள் வெண்கலத்திலும், கீழே பாதத்திலிருந்து பிறந்தவர்கள் சூத்திரர்கள் அப்படி இருக்கும். இது பைபிள்ல கூட இருக்குது. நேபுகார் நேச்சர் டேனியலினுடைய சாப்டர் பழைய ஏற்பாட்டில் கடைசியில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கடைசியில் நேபுகார் நேச்சருடைய கான்செப்டில் இருக்கு டேனியலினுடைய புத்தகத்தில். அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நேபுகார் நேச்சர் அவர் ஒரு மன்னன். அந்த காலத்தில் அவர் டேனியல்ங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருப்பார். நேபுகார் நேச்சர் அவர் தூக்க நிலையில் அயர்ந்து தூங்கும்போது அவர் முன்னாடி ஒரு சிலை நிற்கும். அந்த சிலை இதே மகாவிஷ்ணுடைய விராட ரூபந்தான் வரும். தலை தங்கத்தில் இருக்கும். அதனுடைய மார்பகம் வெள்ளியிலும், வயிறு முதலான பகுதிகள் வெண்கலத்திலும், கால் பாத பகுதிகள் இரும்பிலையும் இருக்கும். அந்த பாதத்தினுடைய அந்த அடி, அந்த நகங்கள் அமைப்புகளில் களிமண் இரும்பும் அந்த சேர்ந்து மிக்சிங்களும் இருக்கும். அப்போ வானத்திலிருந்து ஒரு மலையிலிருந்து ஒரு கல் அந்த சிலையினுடைய காலில் பாதத்தில் பட்டவனை வெடிச்சு செதறும். சூத்திரம் வம்சம் என்ன ஆகுதுன்னா அழிந்து சீரழியுதுங்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் தான் பாபா சொல்றாரு. அப்போ நம்ம பிராமணர்லிருந்து சத்திரியராகிறோம், சத்திரிலிருந்து வைசியராகிறோம், வைசியரிலிருந்து சூத்திரராகிறோம் அப்படின்னு ஒரு கான்செப்டை பாபா எடுத்துட்டு வர்றாரு. 4 யுகங்களை சொல்றாரு. இப்போது நாம் தேவி தேவதா வம்சத்தினராக ஆகுவோம். அதனால்தான் தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும். தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும். ஏன்னா சத்தியுகத்துல யாருக்குமே என்ன இருக்காது, விகாரங்கள் இருக்காது. விகாரங்கள் இருக்கக்கூடியவர்கள் எங்க போக மாட்டாங்க, சத்தியுகம் போக மாட்டாங்க. அது பிபிகே ஆட்களாக இருந்தாலும் சரி, விதை பார்ட்டாக இருந்தாலும் சரி. பாபா இத முரளிகள்ல சொல்றாரு. விருந்தர் தேவ் தேசித்து அவங்களுடைய சரீரத்துல சிவத்தந்தை சொல்றாரு, விகாரங்கள் இருக்கக்கூடியவங்க அங்க வரவும் முடியாது. என்னன்னுதான் விதை பார்ட்டு இருந்தாலும் கூட. அதனாலதான் பாபா சொல்றாரு, விருந்தர் தேவ் தேசித்து பிளஸ் அஷ்ட தேவர்கள், அந்த 8 பேர் வராங்கள, அவர்கள், இவர்களுக்கு தான் என்ன கிடையாதான், தண்டனையே கிடையாதான். மீது எல்லாருக்கும் அடி உத குத்து தான் நான் பாபா சொல்றாரு. 2036 உலக விநாசத்துல அது நடக்குதுன்னு பாபா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. முரளி ஆதாரங்களோட ப்ரூஃப்லாம் இருக்கு. அப்போ மற்ற ருத்ரமணி மாலையில வரக்கூடியவங்க எல்லாருக்குமே சொர்க்கம் இருக்குன்னு பாபா சொல்றாரே, உண்மைதான், சொல்றது உண்மைதான். அப்போ அந்த ஐஸ் கட்டி பனிக்கட்டிகள்ல என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாருடைய அந்த 4.5 லட்சம் பேருடைய சரீரம் கிடக்கும். யாருடைய புத்தி ஆதாரம், யாரு தூய்மை தன்மை தன் வாழ்க்கையில் அனுபவம் செய்யறாங்களோ அவங்க அந்த உடல்ல இருந்து அந்த பனிக்கட்டிகளுக்கு உள்ள இருந்து தன்னுடைய உடம்பை அப்படி வெளியெடுத்துருவாங்க. அந்த ஆத்ம பலம், யோக பலம், யோக சக்தி இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய உடல் அதுக்குள்ளே கிடக்குமா. ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கப்பட்ட ஒரு பொருள் எப்படி இருக்குங்க, கொஞ்ச நாள் இருக்கும், ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா நீர் வடிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த உடல்கள் என்ன பண்ண முடியாது, யூஸே பண்ண முடியாது.
இது பெரிய பெரிய மலை அடிவாரங்கள்ல இருக்கக்கூடிய குகை கோயில்கள்ல இப்பவும் அந்த பனிக்கட்டிக்குள்ள படர்ந்து விரிந்து கிடந்த நிறைய பிணங்களை எடுத்து தோண்டி எடுக்கிறாங்க. ஏன் எடுக்கிறாங்க? இது ஏதோ ஒரு காலத்துல உள்ள ஒரு மனிதனுடைய உடல். இது எப்படியோ உள்ள போயிருக்கு, அது வெளியே வர முடியாம உள்ள சிக்கன மாதிரியே ஒரு அமைப்பு காட்டப்பட்டிருக்கு. இந்த உடலை அப்படியே தூக்கிட்டு நீங்க போகணும், தூக்கணும், வெளியே தூக்கக்கூடிய அளவிற்கு யோக சக்தி இருக்கணும். உங்களுக்காக சகயோகம் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. உங்க மூலமாக சத்தியுகம் மற்றும் திரேதா யுகத்துல பிறப்பு எடுக்கக்கூடியவர்களும் வெயிட்டிங்ல இருப்பாங்க. அப்போ அந்த உடலை தூக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? சக்தி இருக்கும். அப்ப நீங்க தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும். முழுக்க முழுக்க நான் என்னுடைய போன வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். உங்களை சுற்றி எல்லா இடத்திலுமே பரமாத்மா பரம தந்தை தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். உங்களை சுற்றி பரம தந்தை தாங்க இருக்கணும். ஒரு அறைக்குள்ள ஒரு வெளிச்சம் பிரகாசமான ஒரு லைட் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க மட்டும் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எப்படி அனுபவம் ஆகும்? அமைதி அனுபவம் ஆகும். ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுக்கு என்ன அனுபவம் ஆகும்? உங்களை சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா அமைதியாக இருக்கணும். உங்களுடைய மைண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மைண்ட், உங்களுடைய மூளை ஒரு எம்டி பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஒளி பிரகாசங்கள் தான் இருக்கும். உங்களை சுற்றி கண்கள் கூசக்கூடிய அளவு இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் சத்தியுகத்தின் ஸ்டார்டிங் பீரியட் இருக்கும். யார் யாரெல்லாம் எல்லாவற்றிலும் பரமாத்மா பரம தந்தையை நினைவு செய்யறாங்களோ எனி டைம், ஏன்னா ஆரம்ப காலத்துல எக்கிய ஸ்டார்ட்ல இருந்து என்ன ஆகுது, பாபா எல்லாரையுமே எப்படி பயிற்சி செய்ய சொல்லியிருந்தாரு? 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் நீங்க பயிற்சி எடுங்கன்னு சொல்லியிருந்தார். இது பிகே நாலேஜ்ல அதிகமா வரும். அதுக்கு பிறகு 8 மணி நேரம் பாபாவை நினைவு செய்யணும் பாபா சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு பாபா 12 மணி நேரம் சொன்னாரு, 16 மணி நேரம் சொன்னாரு. இனி டைமே இல்லை, சதா காலம் இறைத்தந்தை நினைவுல தான் 24 ஹவரும் நீங்க இருக்கணும். அப்ப ராமாயணத்தினுடைய பரதன் உலகத்தினுடைய 830 கோடி மக்கள் தொகை உள்ள இந்த உலக யூனிவர்ஸ்ல வேர்ல்டுல 2வது விதை ரூபம் எடுக்கிற நான் இந்த பயிற்சி முறைகளை தான் செய்வேன். என்னை சுற்றி எல்லாவற்றிலும் எதை தான் பார்ப்பேன்னா தந்தை ஒருவரை மட்டும்தான் நான் பார்ப்பேங்க. தந்தையை மட்டும்தான் நான் பார்ப்பேன். சுற்றி என்ன சம்பவங்கள் நடந்தாலும் நான் கண்டுகொள்றதே கிடையாது. பார்ப்பேன், அதுலயும் பரமாத்மா தான் பார்ப்பேன். ஒரு எறும்பு, நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன், எல்லா இடங்களிலுமே பரம தந்தையை தான் நம்ம நினைவு செய்யணும். இப்போ உங்ககிட்ட பேசும்போது கூட நான் பாபா நினைவுல இருந்துதான் பேசுவேன். இந்த அறையில நான் உட்கார்ந்து இருக்கிறேன், முழுக்க முழுக்க ஒளியாக, எல்லா பொருட்களையுமே ஒளியாக தான் பார்க்கும் பழக்கங்கள் வரணும். இது ஒரு மனவள கலை. அந்த கலையை நம்ம அடைந்து கொள்ளணும். இந்த நாலேஜ் நிறைய பேருக்கு தெரியாது. செகண்ட் ஸ்டேஜ்ல, செகண்ட் ஸ்டெப்ல 2வது மதிப்பெண் எடுக்கிற நான் இந்த பயிற்சி தான் செய்வேன். ஒரு நொடி பயிற்சி அதுக்கு அப்புறம் தான் நீங்க முழுக்க முழுக்க பாபா நினைவுல இருந்துகிட்டே இருக்கணும். பாபா நினைவுல மூழ்கி போயிடணும். 24 ஹவர் அவர் நினைவுல தான் நீங்க இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும்னு சொல்றாரு. நீங்க பாபா நினைவுல இருந்தாலே தெய்வீக குணங்கள் வந்துடும். தெய்வீக குணங்கள் என்ன நான் சொல்லியிருந்தேனே, அன்பு, அமைதி, தூய்மை, சுகம், சக்தி, சாந்தி, ஞானம், மனமகிழ்ச்சி, பேரானந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 to 8 நற்குணங்கள் இருக்கும். இது ஆத்மாவினுடைய குணம். அசுர குணங்கள் இருக்கக்கூடாது. நீங்க பாபா நினைவுல இருந்துட்டாலே அந்த 7-8 குணங்களுடைய தாரணை மூர்த்தியாக, அதனுடைய வடிவமாகவே பரமாத்மா இருக்கிற அன்பே கடவுள். இப்போ அவரை நினைவு செய்யும் போது அவருடைய குணங்கள் வந்துட போகுது. அப்போ நீங்க தாரணை மட்டும் பண்ணிட்டு பாபா நினைவில் இல்லைன்னா பண்ணவே முடியாது. அது அனுபவம் வராது. அந்த சூழலில் இருக்கக்கூடியது பரமபிதாதான். சதோப்பிரதானம் ஆகணும். இதை பற்றி புரிஞ்சிக்கிறது, புரிய வைக்கிறது ரொம்ப அவசியமானதாகும். சதோ பிரதான நிலையில ஆகணும். முதல் நம்பர்ல இருக்கணும். சதோ பிரதான ஸ்டேஜில் இருக்கணும்னு பாபா சொல்றாரு. பிகேல எல்லாருக்குமே தாரணைகள் அதிகமாக இருக்கும். பரிசுத்தத்தை அதிகமாக பேணி பாதுகாக்கிறது பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் உள்ளவங்க தெரியும். அப்போ அவர்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க? அப்போ அவர்களுக்கு சரீரம் கொடுக்கக்கூடிய அந்த விதையில என்னவா இருக்கும்? எல்லா தத்துவங்களுமே அடங்கி இருக்கும். மிக உயர்ந்த நிலையில அவங்க இருப்பாங்க. சந்தோஷம் இருக்கும். முகத்துல சேட்னஸ் இருக்கக்கூடாது. பிரம்மகுமாரிகள் என்ன பண்றாங்க? யக்கியத்துல இருக்கக்கூடியவங்க குஷியில டான்ஸ் ஆடுவாங்க. குஷினா சந்தோஷம்.
வெளிநாடுகள்ல இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயும் இருக்கட்டும், யக்கியத்துல இருந்து வரக்கூடியவங்க, மதுபன் மவுண்ட் அபுல இருந்து, ராஜஸ்தான்ல இருந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் பெரிய பெரிய தாதி ஆளுங்கெல்லாம் போறாங்க. அவங்கெல்லாம் ஒரு பாட்டை போட்டுட்டு டான்ஸே ஆடுவாங்க. மற்றவங்க எல்லாம் கை தட்டுவாங்க. கை தட்டுறவங்க அந்த சென்டர்ல உள்ள சரண்டர். மதுபன்ல இருந்து வராங்க, ராஜஸ்தான்ல இருந்து வர்றவங்க டான்ஸ் ஆடுவாங்க. அப்போ ஃபாரின்ல சென்டர்ல சரண்டரா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுவாங்க. அன்றாடம் தினக்கூலிகளுக்கு வேலைக்கு போற மக்கள் ஞானத்துல பல வருடங்கள் இருந்தாலும் கூட அவங்க முகத்துல சேட்னஸ் தான் இருக்கும். அப்ப அந்த சதோப்பிரதான ஸ்டேஜ்ல பிரம்மகுமாரிகளை பொறுத்தவரை சேஃபா இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த சதோப்பிரதான ஸ்டேஜ் அடையிற மாதிரி ஒரு மாயை கிரீடம் சூட்டப்பட்டிருக்கும். ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்ல வந்துருவாங்க. அவங்க விதை கிடையாது, அந்த சல்லி வேர் பகுதிகள் தான் அவங்க பண்றாங்க. அப்ப அந்த வேர் பகுதியில பண்றவங்க கூட மேல்படி வேர் பகுதி பண்றாங்க. அதான் அவங்களுக்கு அந்த சதோப்பிரதான சந்தோஷம், டான்ஸ் ஆடுற பழக்கம்லாம் இருக்கும். பாபா பாட்டை போட்டுட்டு இருக்கும். அத்தியாத்மிக்கல பாட்டுங்கிறது எதுவும் கிடையாது. குல்தார் தாதி இருக்கிறாங்க. குல்தார் தாதி ஒரு ஆடை யூஸ் பண்றாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு புதிதாக ஆடை எடுத்து போட்டு பாப்தாதா மிலன் பண்ண மாதிரி தான் இருக்கும். இந்த ட்ரெஸ் ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னாடி நான் இதே யூடியூப் சேனலை நான் ரன் பண்ணிட்டு இருக்கும் போது, அன்றைய டைம்ல நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 8 வருடங்களாக இந்த ஆடை இருக்கு. அப்போ சதோப்பிரதான உண்மையான சதோப்பிரதான ஸ்டேஜ்ல அந்த குஷி சந்தோஷத்துல இருக்கிறது யாரு? விகாரங்களை வெற்றி கொண்டவர்கள் சொல்றாங்க. நான் மவுண்ட் அபு ராஜஸ்தானுக்கு போயிருக்கிறேன். அங்க ஜானகி தாதி அவங்க அப்படி நடந்து போறது மாதிரி இருக்கிறாங்க. நான் மற்ற பிரதர்ஸ் எல்லாம் அங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் அப்படி அங்க சைடில் நின்று பாக்குறோம். தாதி பாக்குறாங்க, ஜானகி தாதி பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே குனிஞ்சு அவங்க பாட்டுக்கு போறாங்க. இவங்க எல்லாருமே சந்தோஷமா சிரிக்கிறாங்க. இங்க வர்றவங்களை கண்டும் காணாம போறாங்க. உடனே என் கூட பட்டி அந்த மீட்டிங்க்கு வந்தவங்க, ராஜஸ்தான் பாப்தாதா மிலனுக்கு வந்தவங்க சொல்றாங்க, தாதி ஜானகி எவ்வளவு பரிசுத்த ஆத்மா, தாதி ஜானகி அந்த பற்றற்ற நிலையை அடைஞ்சிட்டாங்க. நம்ம எல்லாருமே தாதி ஜானகி வர்றாங்க, நம்ம பார்க்குறோம். அவங்க நம்மளை கண்டு ஹாய் சொல்லவோ ஒரு புன்னகையை எதுவுமே பண்ணல. அவங்க பற்றற்ற நிலையில இருக்கிறாங்க. அவங்க உடல் உணர்வு கிடையாது தாதி ஜானகி அவங்களுக்குங்கிறாங்க. எல்லாத்தையும் வெற்றி கொண்டுட்டாங்க. அந்த நிலை இல்லாம அவங்க ஒரு சம நிலையில இருக்கிறாங்க. அவங்க போறாங்க. அவங்க இதைய அனைத்தையும் வெற்றி கொண்ட நிர்விகாரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எந்த விகாரங்களும் இல்லைன்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? தாதி ஜானகியை பார்த்துட்டு அவங்க என்ன மாதிரி உணவு உட்கொள்றாங்க? 16-15 வகையான போஜனங்களை உட்கொள்றவங்க விகாரத்தை வெற்றி கொண்டார்களாம். வேற எதுக்கு? அவங்க சத்தியுகத்தின் கடைசி 3, 4, 2, 1 அப்படிதான் கடைசியில வருவாங்க. விகாரத்தை வெற்றி கொண்டவங்க சத்தியுகத்தில் கடைசி எப்படி வர முடியும்? அவர்களுக்குள்ளும் ஒரு மாயை இருந்தது. அப்போ அந்த சதோப்பிரதான ஸ்டேஜ்ல கீழ்மட்ட நிலையில இருக்கிறாங்க அவங்க. அப்போ பாபா சொல்றாரு சதோப்பிரதான ஸ்டேஜ்ல இருக்கணும். சதோப்பிரதான ஸ்டேஜ்னா அந்த சந்தோஷம் உள்முகமாக இருக்கணுங்க. அது வெளிப்பகட்டான அகத்துல இல்லாம புறத்துல காட்டிட்டு டான்ஸ் நடக்கும். யக்கியத்துல இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க, சரண்டரா இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க. பாவப்பட்ட அந்த கிளாஸ் மட்டும் அட்டன் பண்றவங்களுக்கு ஒன்னும் சந்தோஷம் இருக்காது. அப்படி கிடையாது. ஆத்மாவில என்ன சத்தியம் ஒளிஞ்சு இருக்குதோ அவங்களுக்கு தான் உண்மையான சதோப்பிரதானம் இருக்குன்னு பாபா சொல்றாரு. இதை பற்றி புரிஞ்சுக்கிறது, புரிய வைக்கிறது ரொம்ப அவசியமானதாகும். சதோப்பிரதானம் என்னங்கிறது புரிஞ்சுக்கிறதும் புரிய வைக்கிறதும் பெரிய விஷயமா. புத்தியில் இந்த விஷயம் உட்கார்ந்திடணும். யாரு புரிஞ்சுக்கிறாங்க, புரிய வைக்கிறாங்களோ அவங்க தான் ஆகுவாங்க. யாரு செய்வாங்களோ அவங்க அடைவாங்க. இந்த நேரத்தில் எல்லா மனிதர்களும் அசுர குணம் உள்ளவங்க. எல்லாருக்கும் அசுர குணங்கள் இருந்திருக்கு. மென்ஷன் பண்ணா பிகிஸ்க்கு எல்லாருக்கும் அசுர குணங்கள் இருக்கும். வீரேந்தர் தேவ் தேசித்து அவங்களுடைய சாப்டர்
ஆரம்பத்தில் 1969 காலங்களில் அவங்க அந்த நிர்விகாரி ஸ்டேஜ் அடையிறதுக்கு முன்னாடி கமலாதேவி தீட்சித் அவங்களை திருமணம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் யக்கியத்தின் உள்ள நுழையும் போது முதல்ல சொல்லியிருந்தாங்க. இப்போ நிறைய இது பாபா சொல்லி தான் எல்லாமே விரந்தர் தேவ் தீட்சித் அவங்க பண்ணுவாங்க. அப்போ யக்கியத்தின் உள்ள வந்தவங்க வந்து இனலை திருமணம் செய்து கொண்டார்கள். இது ஐயாவளியில இருக்கு. காமம் அல்லாத தூய்மை அந்த பரிவார ஸ்டேஜில் இருந்து சகயோகம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் அவங்கள இனலை திருமணம் பண்ணியிருந்தாங்க நம்ம விரந்தர் தேவ் தீட்சித் அவங்க. கமலாதேவி தீட்சித் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து விட்டு யக்கியத்தினுடைய வளர்ச்சிக்காக விடும்போது அப்பவும் அதன் பிறகு அவங்க விட்டுட்டு போகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அவருக்குமே ரொம்ப ஆரம்ப காலத்தில் யக்கியத்தின் ரொம்ப சின்ன வயசு, 26 வயசுல ஞானத்திற்கு வந்திருப்பார். 1969 வரும்போது அவர் நம்ம விரந்தர் தேவ் தீட்சித்துக்கு என்னன்னா 26 வயசு தான் இருக்கும். அவர் 32 வயசுல 1976 யக்கியத்தை படைப்பிருப்பார். நானும் பாங்க 26 வயசுல ஞானம் அடைஞ்சிருப்பேன். 32 வயசுல நான் வெளிநாட்டெல்லாம் விட்டுட்டு எங்க ஊர்ல பரப்பியிருப்பேன் ஞானத்தை. நிறைய ப்ராப்ளம் வந்தது. ஒரு குரூப் மாதிரி நானே உருவாக்கிட்டு இருந்தேன். இந்த நேரத்தில் எல்லா மனிதர்களும் அசுர குணம் உள்ளவங்க. ராவண ராஜ்யம் இருக்குது. ராவண ராஜ்யத்தில் ராஜா எப்படியோ மக்களும் அப்படியே. கவர்மெண்ட் கூட விருப்பம் இருக்குது. எல்லாருமே தாழ்ந்தவங்களாக இருக்கணும்னு எண்ணம் இருக்கும். ஏனெனில் இப்போது கவர்மெண்ட் சுயமே எப்படி இருக்கு? தாழ்ந்ததாக இருக்குது. கவர்மெண்டே தாழ்ந்ததாக தான் இருக்கு. எல்லா கவர்மெண்ட்டும் இப்போ கூட நம்ம டிஎம்கேனுடைய அவர் பிரசிடென்ட் அதனுடைய சிஎம் இருக்கிறாருல நம்ம மு.க. ஸ்டாலின், அவரு நான் 5000 ரூபா எல்லாருக்குமே பணம் அனுப்பி விட்டார். அவரு ஆட்சிக்கு வர்றதுக்காக பணம் பேர் புகழுக்காக இந்த விஷயங்களை பண்றாங்க. இந்த பணம் கொடுத்தா அவங்க தனக்கு ஓட்டு போடுவாங்கங்கிற ஒரு மனநிலையில கவர்மெண்டே அப்படிதான் இருக்கு. இப்போ இடைக்கு ஏதோ ஒரு மீட்டிங்ல வந்து ஒரு லேடிட்ட கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜ் இருக்கக்கூடிய ஒரு லேடிட்ட ஒரு நார்மல் ஒரு இன்டர்வியூ மாரி ஒருத்தங்க கேட்குறாங்க, உங்களுக்கு ஒயின் ஷாப்பை கவர்மெண்ட் ஒழிக்கும், ஆனால் உங்களுக்கு என்ன கொடுக்காது? 1000 ரூபா உங்களுக்கு சன்மானம் கொடுக்காது, மந்த்லி வைஸ் கொடுக்கறது. அது வேணுமா? இல்லை எனக்கு மாதம் 1000 ரூபா தந்தா போதும், ஒயின் ஷாப்பை நீங்கள் ஓப்பன் பண்ண பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தால் நீங்கள் என்ன சட்டத்தை ஏற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு மிடில் ஏஜ் இருக்கிற லேடி, ஒரு பாமர ஒரு பெண், யார் எக்கெடுக்கிட்டு போனா எனக்கு என்ன, 1000 ரூபா எனக்கு மாசம் வந்துடணுங்கிறாங்க. அப்ப பாருங்க அந்த கவர்மெண்ட் எப்படி புத்தியில ஆழமா பதிய வச்சிருக்கு. அப்ப இது மாயையினுடைய ஒரு நிதி நிலவரம் தான். அப்போ நம்ம அந்த அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்துல சொர்க்கத்தை அடையக்கூடியவர்கள். அத்தியாத்மிக்ல சிம்பிளா சொல்லியிருப்பாங்க, ருத்ரமணி மாலை 2028க்குள்ள யாரு வராங்களோ அவங்க 2.25 லட்சம். 2028க்கு பிறகு வரக்கூடியவங்க பெண்களாக ராணியாக ஆகக்கூடிய விஜயமணி மாலைன்னு சொல்லியிருப்பாங்க. இதுல நிறைய விஷயங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, மறைத்தலுக்கான விஷயங்கள் தான் இருக்கும். பரிசுத்த ஆத்மாக்கள் தான் அந்த ருத்ரமணி மாலையில வரவும் முடியும். அந்த டேட்டுக்குள்ள வர்றவங்களுக்கு பரிசுத்தம் வந்துடும். 2036க்குள்ள ஒரு மிகப்பெரிய புருஷோத்தம சங்கம யுகம் வரும். 2028 வரைக்கும் சொர்ணமய யுக சங்கம யுகம் வரும். அப்படி சொல்லி ஒரு சில டிஃப்ரெண்டான காலகட்டங்கள்ல மைண்ட் அதுக்கு ஆட் ஆகி விதை பார்த்து பண்ணிரும். இதுல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. ஆனா நம்மளிடத்துல அந்த உடலுக்கான அந்த விகாரங்களை வெற்றி கொள்ளலைன்னா நமக்கும் என்ன கிடையாது, விதை பார்த்து கிடையாதுன்னு பாபா சொல்லி இருக்கிறார். ஆனா அந்த விதை பார்த்துக்கான அந்த அட்வான்ஸ் விஷயங்கள் புகுத்திட்டா ஏதாவது ஒரு விதேசி நிலையிலேயாவது கடைசி நிலையை அடைஞ்சிரும் ருத்ரமணி மாலையிலுமே அப்படிங்கிறார் பாபா. அப்போ கவர்மெண்ட் மற்றவர்களை கீழான நிலையில வச்சிருக்குது அப்படின்னு பாபா சொல்றார். எல்லாருமே பதித்தர்கள். இது கூடவும் உங்க ஆன்மீக குப்த கவர்மெண்டாக இருக்குது. கவர்மெண்ட் இல்லாம யாருமே சுயராஜ்ய ஸ்தாபனை பண்ண முடியாது. நம்ம அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தை பத்தி பாபா சொல்றார். சுயராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் நம்ம அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம். இது ஒரு குப்தமான கவர்மெண்ட். ஆனா மற்ற கவர்மெண்ட்டுகள் எல்லாருமே பதித்தர்கள் தான். அவங்களை பாவனமாக்கக்கூடியவர் பரமாத்மா சிவத்தந்தைங்கிறார். அந்த கவர்மெண்ட் எப்போ ஸ்தாபனை ஆச்சோ, காங்கிரஸை பத்தி சொல்றாரு. காங்கிரஸ் கவர்மெண்ட்
அப்போது அந்த பாப்பு காந்தி என்ன செஞ்சானா, பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க. நாங்க சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வோம். அந்த ஸ்வராஜ்யம் என்பது ஸ்தாபனை ஆகல. ஆனால் ராவண ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிடுச்சு. காங்கிரஸ் 1890 பிஜேபி இருக்குல்ல, பாரதிய ஜனதா பார்ட்டி, அது ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு முதல்ல ரிலீஸ் ஆச்சு. அவரு மொரார்ஜி தேசாய் 1890 சம்திங்ல அவரு டெடிகேட் பண்ண முதல்ல காங்கிரஸ் முன்னாடி அதான் வந்துச்சு. அவர் நம்ம காந்தியடிகள் இருக்கிறார்ல, காந்தி தாத்தா, அவரும் மூலமாக அந்த காங்கிரஸ் கட்சிகள் நாங்க உலக லெவல்ல மிகப்பெரிய லெவல்ல ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம், இந்திய தேசிய காங்கிரஸ்ன்னு சொல்லி ரொம்ப பவர்ஃபுல்லான 2வது ஸ்டேஜில் உருவாக்கி கொண்டு வந்தாங்க. ஆனாலும் அவங்க உருவாக்குனது என்ன? ராவண ராஜ்யத்தை தான் அவங்களே உருவாக்கி இருக்கிறாங்க. எல்லா ஆட்சி முறைகளும் ராவண ராஜ்யத்தை தான் கலியுகத்தில் உருவாக்கும். எல்லாரும் அப்படிதான். இப்ப கூட அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல மாட்டினாங்களே, எல்லா தலைவர்களுமே சொல்லி வச்ச மாதிரி மாட்டி இருக்கிறாங்க. அந்த விகார நடத்தைகளால தான் இருக்கும். அப்போ அந்த விகாரிகள் எங்க? சொர்க்கத்திற்கு வர மாட்டாங்க. அப்ப நம்ம சொர்க்கத்திற்கு போகணும் அப்படின்னா நற்குணங்களை தாரணை பண்ணணும்னு சொல்றாரு பாபா. ஆனால் அவர்களுடையது சரீரத்திற்கான கவர்மெண்ட். ஆனால் கிருஷ்ணருடைய பெயரை போடுறதுனால பாண்டவர்களுக்கு கூட கிரீடங்கள் காண்பிக்கிறாங்க. கீதையில் யாருடைய பெயரை போட்டு இருக்கிறாங்க? கிருஷ்ணருடைய பெயரை போட்டிருக்கிறாங்க. யாரும் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டாங்க? கிருஷ்ணருடைய பெயரை போடுற ஷூட்டிங்க்கு யார பண்ணிக்கிட்டாங்க? பிராடு டிராமாவில் மனிதர்கள் மூலமாக கீதையில் என்ன எழுதப்பட்டதோ அதில் பிறகு கிருஷ்ணனுடைய பெயர் போடப்பட்டது. கீதையினுடைய பகவான் யாரு? ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த டிராமாவின் அடிப்படையில் அவர் பேரை மென்ஷன் ஆகுது. ஆனா பாபா அதுக்கு வேற ஒரு விஷயம் சொல்றாரு. என்னவோ 2500 வருடங்கள் போடப்பட்டது. பக்தி மார்க்கத்தின் விஷயம் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் பிராமணர்களினோட சங்கம யுக ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. டைரக்டர் ஷூட்டிங் பண்ண வச்சிட்டு இருக்காங்க, ரிஹர்சல் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம கீதை என்ன இருக்குமோ, என்ன மாதா இருக்குது, கீதா மாதா. பிரம்மா நம்ம கீதா மாதா இருக்காங்க. பிறகு கீதா மாதால இந்த வாயால ஞானம் என்ன வந்ததோ அதுவாக ஆயிடுச்சு நம்ம உண்மையான கீதா. கீதாவினுடைய மாதா யாருன்னா நம்ம பிரம்மா பாபா தான். அவங்கள பெரிய அம்மான்னு பாபா சொல்றாரு. இந்த பெரிய அம்மா தான் கீதையினுடைய தாயின்னு சொல்லப்படுது. நம்ம பாரத மாதா இருக்கிறாங்கள, கையில ஒரு கொடியை தூக்கிட்டு இருக்கிறாங்கள, அது வேற யாரும் கிடையாது, நம்ம பிரம்மா பாபா தான். ஆத்தியாத்மிக ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயங்களை வேதந்தி பேகன் அம்மாவை பாரத தாயின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பெரிய அம்மான்னு சொல்லக்கூடிய நம்ம பிரம்ம பாபா தான் பாரத மாதான்னு சொல்றாரு பாபா. ஏன்னா அது கீதையினுடைய அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் வருது. கீதையின் பகவான் கிருஷ்ணர் ஆயிட்டார். அந்த கீதையை அவரு மூலமாக ஆரம்ப காலத்துல பாபா சொல்லியிருந்தார். அதனால அவர் கீதையை உருவாக்கின மற்றும் பாரதத்தினுடைய தாயாக போற்றப்படுது. ஆனா உண்மையிலே கீதையை சொன்னது நம்ம பரமாத்மா அப்படிங்கிறாரு. அந்த உண்மையான கீதால ஃபர்ஸ்ட் என்ன எழுதப்பட்டதுன்னா சிவபாபாவினுடைய நினைவு எழுதப்பட்டிருந்தது. பிறகு மம்மா எப்போது சரீரம் விடுகிற டைம் வந்ததோ அப்போது ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாங்க. முதல்ல கீதையில சிவத்தந்தையனுடைய பேரை எழுதியிருந்தாங்களாம், ஸ்ரீ கிருஷ்ணருடைய பேர் கிடையாது. அப்புறம் மம்மா ஹாஸ்பிட்டல்ல அட்டன் ஆயிருந்தாங்க. எப்போ? 1965 அவங்க சரீரம் விடுறதுக்கு முன்னால. அப்போ என்ன எழுதப்பட்டுச்சுன்னா பிதா ஸ்ரீ சிவபாபா, பிதா ஸ்ரீ சிவபாபாவினுடைய நினைவு இருக்குதான்னு எழுதுனாங்க எங்க கீதையில. இப்போது பிதாஸ்ரீனா பிரம்மா பாபாவுக்கு சொல்லுவாங்க. அப்ப அந்த அப்பா உயர்ந்தவங்களாகுவாங்க. இப்போது அவங்க தாடி மீசை இருக்கிற மனிதன். யாரு பிறகு உயர்ந்தவங்களாகக்கூடிய பிரம்மா பாபா பிதாஸ்ரீ என்ற வேட எழுதிட்டு சிவபாபா யாதுகை, சிவபாபா யாராயிட்டாங்க? பிரம்மாவின் ரூபம்தான் சிவபாபாவின் ரூபமாயிடுச்சு. ஆனாலும் சொல்றாங்க கீதையின் பகவான் கிருஷ்ணர் இல்லை. ஆனால் பிராக்டிக்கல்ல
என்ன செயல்களை செய்தாங்க? பிராக்டிக்கலா சாகரத்தில் பிரம்ம குமார் குமாரிகளை கீதாவின் பகவான் யாருன்னு கேட்டோம்னா அவங்க யாரோட பேரை சொல்லுவாங்க? தாதா லேக்ராஜ் பிரம்மாவின் பேரை சொல்லுவாங்க. பிரம்மகுமாரிகளின் அடிப்படையில யக்கியத்தின் ஆரம்பத்துல பரமாத்மாவை தான் சொல்லிட்டு இருந்தாங்க, கீதையினுடைய தந்தை அப்படின்னு. அதன் பிறகு யக்கியத்துல வரக்கூடிய குழப்பங்கள் நிறைய வரும்போது பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல கடைசியா ஃபைனல்ல அவங்களே மாத்திட்டாங்களாம். எப்படி மாத்திருந்தாங்களாம்? பிரம்ம பாபா கிருஷ்ணராக வேடம் அணிகிறாரு. பிரம்மகுமாரிகளை இதை மாத்திருந்தாங்க. அப்போ கிருஷ்ணருடைய ரூபத்துல சிவத்தந்தை பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை உருவாக்குறதா போய் சொல்லிட்டாங்கன்னு பாபா சொல்றாரு. அப்போ யக்கியத்தின் ஆரம்பத்துல சிவத்தந்தை இந்த ஞானங்களை உபதேசிக்கிறாரு, கிருஷ்ணர் மூலமாக கிடையாதுன்னு பாபா சொல்லியிருந்தாரு. கிருஷ்ணர் ரீதியாக சொல்லப்பட்டதாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த டைம்லயே பாபா என்ன பண்ணியிருக்கிறார்? எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு, பிரம்ம பாபா கீதையில் சொல்லப்படக்கூடிய கிருஷ்ணர் கிடையாது அப்படின்னு யக்கியத்தின் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகு பல்வேறு விதமான சூழ்நிலை இப்ப அந்த அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் பாத்தீங்களா, அதன் பிறகு அவங்க அந்த கிருஷ்ணருடைய அமைப்புகளை அப்படியே மாத்திட்டாங்க, சிவத்தந்தையே மூடி மறைச்சிட்டதா அவங்க சொல்றாங்க. அதன் பிறகு அத்தியாத்மிக்கல பாபா விரந்தர் தேவ தேசித்து மூலமாக படைத்த அனைத்து விஷயங்களுமே அவங்களுக்கு பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த கீதையில் சொல்லப்பட்டது நம்ம லேக்ராஜி பிரம்ம பாபான்னு சொல்லிட்டு அவங்களே கன்ஃபார்ம் பண்ணி பரப்பிட்டாங்க. பாபா சொல்லியிருக்கிறார், யக்கியத்தின் ஆரம்பத்தில் உள்ளவர் தான் சிவத்தந்தை. அப்போ அவருடைய நினைவாகத்தான் ஒருவர் வருவாரு, அவர் தாடி மீசையெல்லாம் வச்சிருப்பாரு, அவர் மூலமாக தான் கீதையின் பகவான் சிவத்தந்தை ஆகிறாருன்னு சொல்லியிருக்கிறாருன்னு பாபா சொல்றாரு. தாதா லேக்ராஜி பிரம்மா பாபாவின் பெயரை சொல்லுவாங்க. தாதா லேக்ராஜி கிருஷ்ணருடைய ஆத்மா ஆனாங்க. அப்போது அந்த விஷயம் சேம் ஆயிடுச்சு. அப்போ பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் பிற்காலத்தில் வரக்கூடிய சந்ததிக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்களாம்? கிருஷ்ணர் தான் கீதையினுடைய பகவான் அப்படின்னு சிவத்தந்தை சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இதே கிருஷ்ணருங்கிற பெயர் யாருக்கு இருக்குது? நம்ம லேக்ராஜி பிரம்ம பாபாவும் அவர் தான் கீதையில் சொல்லப்பட்ட கிருஷ்ணர், மற்றும் அவர் தான் சத்தியுகத்தின் 84 அதிகபட்ச பிறவி எடுக்கிறதாக பிரம்மகுமாரிகள்ல சொல்லிட்டாங்க. நிறைய விஷயங்கள்ல முரளிகள்ல கூட அவங்க மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. அப்போ இதே இவர் தான் கிருஷ்ணர் ஆகிறாரு நம்ம லேக்ராஜ், அப்போ இவங்க பேர் தானே கீதையில இருக்குது, அப்போ ஒட்டுமொத்த மகிமைகளும் பிரம்மகுமாரிகளுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு டைவர்ட் பண்ணிட்டாங்க. அப்ப யாருமே சங்கர் பார்ட் நாலேஜுக்கு வர முடியாத அளவுக்கு இங்கதான் சேமா இருக்குதே, அதனாலதான் BK சரவணகுமார் கொண்டு மாட்டிக்கிட்டாரு. அப்போ கண்டினியூ பண்ணும்போது நீங்க தெரிஞ்சு கொள்வீங்க. பாபா சொல்றாரு பாருங்க, வாஸ்தவத்தில் இந்த விஷயம் தவறாக இருக்குது. கிருஷ்ணரின் பெயரை கீதையில் போட்டுட்டாங்க. யக்கியத்தின் ஆரம்பத்தில் ஞானத்தின் விதையின் விதைக்கிறது பிரம்ம பாபா மூலமாக ஆகல. பாருங்க, பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல எதுலாமோ சரியா சொல்லுவாங்க. ஆனா பிரம்ம பாபாவுக்கு மேல இருக்கக்கூடியவங்க அந்த அட்வான்ஸ் பார்ட்டியை பத்தி துளி நாலேஜ் கூட கிடையாது. இன்னும் ரொம்ப எனக்கெல்லாம் சொல்லி தந்துட்டாங்க. எப்படி சொல்லி தந்துட்டாங்க? அட்வான்ஸ் பார்ட்டிங்கிறவங்க சக்தியே இல்லாதவங்க, அவங்க குடும்ப இல்லறத்துல தான் இருப்பாங்க, அவங்களுக்கு பிரம்மகுமாரி அளவுக்கு கிடையாது. ஆனா சொர்க்கத்தை படைப்புக்காக அவங்கள கடவுள் ஒரு நிமித்தமாக ஒரே இடத்துல பிறவி செய்ய வச்சிருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல உருவாக்கியிருப்பாங்க. அப்போ அப்படி நிறைய விஷயங்கள் அப்படி ஒரு புரியாத விஷயங்களாக கொண்டு ஃபைனலா நம்ம பிரம்ம பாபா லேக்ராஜ் மூலமாக அவரு பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் உள்ளவங்க கொண்டு திணிச்சிட்டாங்க. ஆனா யக்கியத்தின் ஆரம்பத்துல பிரம்ம பாபாலாம் கிடையவே கிடையாது பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா. அப்போ யக்கியத்தினுடைய விதை விதைச்சது பிரம்ம பாபா கிடையாது. இப்போ கூட ஒரு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு கம்பெனில பட்டி அட்டன் பண்றதுக்காக ஒரு நியூஸ் வருது. ஒருத்தங்க எனக்கு கால் பண்றாங்க, ஒரு மாத்தாச்சியோ சிஸ்டர் தெரியல, ஒருத்தங்க கால் பண்றாங்க. அவங்க அந்த இன்டர்வியூலாம் கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொல்றாங்க, யக்கியத்தின் ஆரம்பத்துல சிவகிராம் சரீரத்துல பாபா வராரு, அப்போ அதுக்கு முன்னால ஒருத்தங்க சரீரத்துல வராங்க, சிவகிராமம் அவங்களுடைய 2வது மனைவி. அவங்க சரீரத்துல வரும்போது அவங்க தான் பக்தி சொல்லப்படக்கூடிய பிரம்மா. அதன் பிறகு அந்த பக்திக்கான விளக்கம் கொடுக்கிறது நம்ம
தாதாவாக இருக்கிற சேவாகிராமம் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க ஞானத்திற்கான விதை அவங்க விதைக்கிறாங்க. அவர் தான் மகாவிஷ்ணுவாக ஆகிறாரு. பிற்காலத்தில் அவர் தான் சங்கராகவும் ஆகிறாரு. இப்படி அந்த பெண் சரீரத்துல பக்தியை உருவாக்குறதுனால இவங்க பிரம்மா, பக்திக்கான விளக்கம் ஞானத்தை கொடுக்கறதுனால இவங்க விஷ்ணுவாக ஆகுறாங்க. இவங்க அடுத்த பிறவில சங்கராக மாறுறாங்க. பிரம்மா விஷ்ணு சங்கர் ஒரே டைம்ல வராங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் எனக்கே தெரியும், ஒரு மாசத்துக்கு முன்னாடி. அது வரைக்கும் நான் பிரம்ம பாபா தான் பிரம்மான்னு நினைச்சிட்டு இருந்தேன். பக்திக்கு விதை விதைக்கிறதுனால பக்தியில் பிரம்மாவுக்கு கோயில் கிடையாது. ரீசன் முதலாக ஒரு பெண் சரீரத்துல வராங்க. அவங்க இன்றைய காலத்துல இருக்கக்கூடிய சேவாகிராமுடைய முந்தைய பிறவில இருக்கக்கூடிய பக்தியின் விதை விதைத்த அந்த இரண்டாவது மனைவி அவங்க தான் இப்போ கமலா தேவி தேசித்து இப்பவும் அவங்க பக்தியில இருக்கிறாங்க. அதனாலதான் பக்தியில பிரம்மாவுக்கு என்ன கிடையாது, கோயில்கள் கிடையாது. புரிஞ்சுதா? அப்போ யஜ்யத்தின் ஆரம்பத்துல பிரம்மா பாபா மூலமாக விதை விதைக்கல அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்புறம் எப்படி கீதையின் பகவான் கிருஷ்ணர் ஆனாரு பாபா சொல்றார். பிரம்மா பாபா பேர் இருக்குதுல்ல, பிரம்மா. பிரம்மா அப்படின்னா பெரிய அம்மா. அந்த பெரிய அம்மா ஞானத்தை வாழ்க்கையில் தாரணை செய்தாங்க. அவங்க தாரணாமூர்த்தி. பாபா சொல்றார், அந்த விதையை விதைக்கக்கூடிய மனிதன் வேற யாரோ இருந்தாங்க. யஜ்யத்தின் ஆரம்பத்துல அவருக்கே வழிகாட்டியவர்கள். ஆனா பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல ஸ்ரீ கிருஷ்ணராக பிறக்கக்கூடிய நம்ம பிரம்ம பாபாவிலிருந்து நகர்ந்திருக்கும் அவர்களுக்கு வழிகாட்டிய யஜ்யத்தின் ஆரம்பத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேர் தான் இப்ப அத்தியாத்மிக ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்துல ஒரு பிறவியினுடைய தொடர்ச்சி அடுத்த பிறவியில இருந்து வரக்கூடிய நிறைய அந்த சங்கர் பார்ட்டி பிபிகே ஆத்மாக்கள். யஜ்யத்தின் ஆரம்பத்தில் இருந்தவங்க தான் இப்பவும் அட்வான்ஸ் பார்ட்டியாக சொர்க்கத்தினுடைய ஆரம்ப ஆத்மாக்களாக இருக்க போறாங்க. அவங்க தான் அட்வான்ஸ் பார்ட்டி. முரளியில் வந்திருக்குது. இப்படிப்பட்ட குழந்தைங்க இருந்தாங்க. யாரும் அம்மா பாபாவுக்கு டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, ட்ரில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, டீச்சராக உட்கார்ந்து இருந்தாங்க. இன்னைக்கு அந்த குழந்தைகள் யஜ்யத்தில் இல்ல. ஏதோ ஒரு காரணத்தினால விட்டுட்டு போயிட்டாங்க. பிறகு காரணத்தை கூட சொன்னாங்க ஏன் போயிட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த ஞானம் ரொம்ப விஸ்தாரமாக இல்லை. அந்த குழந்தைங்களுக்கு புத்திசாலி, அப்பாவினுடைய புத்திசாலி குழந்தைகளாக இருந்தாங்க. எப்போது யஜ்யத்தினுடைய ஆரம்பமாக இருந்ததோ அப்போது பக்தி மார்க்கத்தின் ஃபவுண்டேஷன் போடப்பட்டது. ஓம் ஓம் என்கிற சவுண்டு இருக்குதுல்ல, அதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க யஜ்யத்தின் ஆரம்பத்துல. அது ரொம்ப விஸ்தாரமாக நாலேஜ் கிடையாது. எல்லாருமே அந்த யஜ்யத்தின் அமைப்புல போய் உட்கார முடியாது. அது ரொம்ப ஃபேமஸாக இல்லாத காரணத்துல நம்பிக்கைகள் கிடையாது. உலக அழிவு பற்றி நம்பிக்கை கிடையாது, பரமாத்மா பற்றி தெளிவு கிடையாது, ஸ்ரீ கிருஷ்ணர் பற்றி அறிவு கிடையாது, 33 கோடி தேவர்கள் பற்றி அறிவு கிடையாது. இந்த அறிவை பாபா நமக்கு கொடுக்கிறாரு ஆத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் மூலம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி சாஸ்திரத்தில் கூட சொல்லி இருக்கிறாங்க, சிருஷ்டிய படைக்கிற நேரத்துல பிரம்மாவின் முகம் மூலமாக முதல் வார்த்தை எது வந்ததுன்னா ஓம். இது எந்த நேரத்தோட விஷயமாக இருக்குது, பிராமணர்களுடைய சங்கமிகத்தினுடைய ஃபவுண்டேஷனுடைய விஷயமாக இருக்குது. பழைய சன்ஸ்கிருத்தினுடைய கீதையின் அர்த்தத்தை உட்கார்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இது கூட பக்தி மார்க்கத்தின் விஷயமாக இருக்குது. ஆரம்ப காலத்துல பியூவானின்னு ஒரு விஷயத்த பாபா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அந்த பியூவானி அமைப்புகள் கூட இப்பவும் இருக்கு. இப்பவும் நீங்க அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்துக்கு வந்தீங்கன்னா கீதையின் விளக்கம் கொடுப்பாரு. ஆச்சரியமா இருக்கு. பாபா கீதையின் விளக்கத்தை கொடுக்கிறாரு. அந்த கீதை வெவ்வேறு வேத புத்தகங்களாக உருவாயிடுச்சு. அப்போ அவர் கீதையின் விளக்கம் கொடுக்கறது, அதற்கு என்ன ரகசியம், இதற்கு என்ன ரகசியம், இன்னும் கேட்டீங்கன்னா இப்பவும் அத்தியாத்மிகளை பாபா கொடுக்கிறாரு. சந்தன கடத்தல் வீரப்பனுக்கு ரகசியம் சொல்றாரு, ஒசமா பின்லேடனுக்கு ரகசியம் சொல்லுவார், அமெரிக்கா உருவான ரகசியங்களை சொல்லுவார். உலகத்தினுடைய அனைத்து தேவி தேவதைகளுடைய இன்றைய பிறவிகள் அவங்க எப்படி இருக்கிறாங்க முதற்கொண்டு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தெய்வங்களுடைய குணநலன்களையும் பாபா கரெக்டா சொல்றாரு. ஆனா அந்த கிருஷ்ணருடைய சாப்டர் வரும்போது நிறைய பேர் அதை கேட்கவும் கிடையாது. அதை பாபா கிளியரிட்டியோட சொல்லியிருக்கவும் மாட்டாரு. அந்த ஞான அறிவும் அன்றைய காலத்துல உள்ளவங்களுக்கு கிடையாது, பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு. அப்போ சாஸ்திரங்கள் பற்றிய விஷயங்களை
பாபா நமக்கு எடுத்துரைக்கிறாரு. இது கூட பக்தி மார்க்கத்தின் விஷயமாக இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் உள்ள கீதா பரிபூரணமாக ஸ்டேஜ் ஒன்றும் இல்லை. எனவே அந்த நேரத்தில் கீதா பரிபூரணமான ஸ்டேஜ்ல இல்லாதனால அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் பாபா சொல்றாங்க, விட்டுட்டு எங்க போயிடுவாங்க? பிராமண வாழ்க்கையில் இப்போது ஒரு தடவை படிச்சுட்டாங்கன்னா அந்த படிப்பு அவர்களுக்கு அவிநாசி ஆயிடுது. அவிநாசினா அழிவற்ற நிலையில ஆயிடுது. அந்த ஞானம் தான். இப்பவும் பாருங்க, இந்த ஞானம்லாம் இருக்குல்ல. நான் இப்போ இந்த போட்டோ உங்களுக்கு காட்டுறேன். இந்த போட்டோவில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் இதற்கான ரீசன் கேட்டுட்டாங்க. நான் இப்போ சொல்கிறேன். இந்த ஞானம் எனக்கு ஆரம்ப காலத்தில் பிகேல ஒரு 10-11 வருடம் நம்ம இருந்தோம். அதன் பிறகு நமக்கு இப்போ ஒரு 104 நாட்கள் தான் ஆயிருக்கு எனக்கு இந்த ஞானம் கிடைச்சி. இந்த 104 நாட்கள்ல அலாதி விஷயங்களை குமைச்சி தள்ளியிருப்பேன் எல்லாரையும். அது பிபிகே ஆத்மாக்களா இருந்தாலும் சரி, பிரம்மகுமாரிகள் ஆத்மாவாக இருந்தாலும் சரி, பெரிய குழப்பங்களுக்கு வழி வந்துடுச்சு. நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க காலையில பட்டி அட்டன் பண்ணுங்க, சாயந்தரம் பட்டி அட்டன் பண்ணுங்க, நீங்க சென்டருக்கு போறேன், சென்டர்ல நீங்க சங்கடன் அந்த இது வகுப்புகள் எல்லாமே நீங்க அட்டன் பண்ணலாம், அப்படி நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லுவாங்க. ஆனா அதுல எதுலையுமே எனக்கு பெரிய உடன்பாடுகள் கிடையாது. பாபா நாலேஜை நான் கேட்டுட்டு இருந்தேன். அந்த விசிடி வீடியோக்கள் நிறைய வருதுல, அதை கேட்டுட்டு தான் இருக்கிறேன். அப்போ அந்த விஷயங்கள் எனக்கு இப்போ அந்த 104 நாட்கள்ல நான் நிறைய விஷயங்கள் வீடியோ கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 15 பார்ட்டு கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த 15 பார்ட்லயுமே பாருங்க, நிறைய விஷயங்கள் நம்மளுடைய ஓன் கண்டென்ட்டா தான் கொடுத்துருப்போம். இப்போ லேட்டஸ்டா எனக்கு நிறைய வீடியோஸ் என்னவா இருக்கிறோம் அப்படின்னா, நான் யாருங்கிற ரகசியத்தை நான் சொல்லிட்டு இருந்திருப்பேன். இந்த விஷயங்கள் ஒரு பிறவியினுடைய தொடர்ச்சி, கண்டினியூ தான். ஏன்னா பல வருஷங்கள் ஐக்கியத்திலாம் இருக்கிறாங்க, அவங்க சொல்லாததெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். இது நம்முடைய ஞான அறிவின் அடிப்படை உதிர்த்தது தான். இது யாரும் சொல்லி தந்து நமக்கு பண்ற பழக்கங்கள் கிடையாது. அதுக்கேற்ற புருஷோத்தமத்தை நம்ம பண்ணுவோம். நமக்கு ஒரு டச் பவர் கிடைச்சிருக்கு, அந்த டச்சை நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். அதான் வீடியோ மூலமாக தன்னைத்தானே பிரதட்ச பண்ற ரகசியமாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் எனக்கு வாட்ஸ்அப்ல கேட்குறாங்க. ஒரு சிலர் எனக்கு ஒரு காட்சி கிடைச்சிருக்கு, அந்த காட்சிகளுக்கான அர்த்தம் என்னன்னு அவங்க கேட்குறாங்க. நம்ம அதை ரொம்ப டீப்பா எடுத்துட்டு போறது கிடையாது. நம்ம ஏதோ மாந்திரவாதிங்கிற மைண்ட்ல அவங்க கொண்டு போறாங்க, பிரச்சனை கிடையாது, நாடகத்தின் அனுசாரம். அப்போ இந்த ரகசியங்கள்லாம் நமக்கு எப்படி தெரியுதுன்னா, ஒரு பிறவினுடைய தொடர்ச்சி தான். அதுக்காக நான் போன பிறவில என்னென்ன மாதிரிலாம் நபர்கள் இருந்தாங்க, அந்த நபர்கள் இப்ப இல்லை, அவங்களுடைய மறுபிறவி நீங்கிற மைண்ட்ல நிறைய பேர் கொண்டு போறாங்க. நான் அதை மைண்டே பண்ணலை. நமக்கு தெரியாத விஷயங்களை பற்றி எனி ஹவ் எப்படி வேணாலும் பேசுறலாம் இல்லை. நமக்கு ஒரு டச் பவர் கிடைச்சிருக்கு, நமக்கு ஒரு பவர் கிடைச்சிருக்கு. அந்த பவரை வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாமே மைண்ட் செட்டு தான். பாருங்களேன், சரியோ தப்போ நமக்கு அந்த மைண்ட் செட் இருக்கு. அதுக்கான புருஷோத்தமும் நம்ம பண்ணி காட்டும். பாபா அதை தான் முரளிகளை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஞானத்துக்கு வராங்க, முரளியை விட்டுட்டு போறாங்க, பாபாவுடைய படிப்பை விட்டுட்டு போவாங்க. ஆனா அது ஒரு அவினாஷி ஞானமாக புத்தியில் பதியுங்கிறார். இது ஒரு அவினாஷி ஞானம், அழிவற்ற ஞானம். அப்போ இது வேண்டாங்கிற சூழ்நிலையில் விட்டுட்டு போனாலும் கூட அடுத்த பிறவில அதை கண்டினியூ பண்ணுவாங்க. அப்படி ஒரு பிறவியில கண்டினியூ பண்ணதுதான் இங்கதான் இடிக்குது. அப்போ இந்த வீடியோ பதிவுகளே பாருங்க, நான் இந்த போட்டோல கொடுத்திருப்பேன். முதல்ல தந்தை பார்ட்டு, 2வது தாய் பார்ட்டு, 3வது ஆசிரியர் பார்ட்டு, 4வது சத்குரு பார்ட்டு அப்படின்னு நான் கொடுத்திருப்பேன். இதுல நிறைய ஆழ்ந்த ரகசியங்கள் இருக்கும். முழுக்க முழுக்க இந்த விஷயங்கள் எல்லாமே முரளி பேப்பர்ல இருந்து நான் முரளி எக்ஸ்பிளைன் பண்றதுதான் சத்குரு பார்ட் மாதிரி தெரியும். இதனுடைய பிஹைண்ட் சீனே வேற மாதிரி இருக்கு. சத்குரு பார்ட் யாரு பண்றாங்க, அதுல ஒரு ஆழ்ந்த ரகசியங்கள் இருக்கு. சத்குரு பார்ட்டுங்கிறதுக்கான ரகசியம் என்ன அப்படின்னா, உலகத்தை வழி நடத்துற ஒரு ஆத்மா வரும், 2வது விதை ரூப ஆத்மா. இப்ப அதுக்குதான் இப்ப டஃப் காம்படிஷன். நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, யக்கியம்னா இந்த அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்துல குப்தமாக தந்தையோடு இருக்கக்கூடியவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, பாபாவுக்கு பாலனை தாரணை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. வீரேந்தர் தேவ் தேசித்து மற்றும் நம்ம சிவத்தந்தையினுடைய அரவணைப்புல இருக்கக்கூடியவங்க, அவங்கள யாராவது ஒருத்தர் தான் 2வது விதை ரூபம் வருவாங்க. மற்றபடி பாபா இன்னொரு, ஏன்னா வீரேந்தர் தேவ் தேசித்து அவங்க குப்தம் ஆயிட்டாங்க.
அவங்க குப்தமான பிறகு நிறைய பேர் விளையாடவும் செய்யறாங்கன்னு சொல்றாங்க. அது போட்டோ இதெல்லாம் வருது. அப்போ அந்த விளையாட்டுல நம்மளும் ஒரு விளையாட்டு மாதிரி காட்டியிருப்பாங்க. இல்ல கிடையாது. இப்போ ஏதோ நான் சொல்றேன் பாருங்களேன், இந்த போட்டோ காட்டுறேன், இதை யார்ட்டையும் காட்டாதீங்கன்னு ஒரு பிரதர் எனக்கு சொல்லியிருந்தாரு. சரி, இவர் யாரு என்னன்னு எனக்கு ப்ராப்பரா தெரியல. இவர் ஒரு வக்கீல்னு சொல்றாங்க. இவரு என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, பாபாவுடைய பரிவாரத்துல இருந்து அதர் கூடவே இருந்து இந்த ஞானங்களை எடுத்துக்கிட்ட ஒருத்தர். சர்வீஸ் நல்லா பண்ணியிருக்கிறாரு, அப்படி பண்ணியிருக்கிறாரு, இப்படி பண்ணியிருக்கிறாரு, எப்படியோ பண்ணியிருக்கிறாருன்னு வைங்களேன். பாபா இப்போ 2017 பிறகு விரந்தர் தேசித்தவங்க குப்தமாயிருக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு இவர் தன்னைத்தானே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறது போல பாபா சரீரத்துல வர்றதாக கிளாஸ் எடுக்கிறதா இருக்கு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க என்னதான் பயிற்சி முறைகள் செய்திருந்தாலும் உங்களுக்கு என்ன பாட்டுன்னு நீங்க தெரியாத வரைக்கும் நீங்க எதை சொல்லியும் எந்த பலனும் கிடையாது. நீங்க என்ன மாதிரி குணாதிசயத்துல இருக்கிறீங்க, நீங்க எதை மீன் பண்ணி இதை எடுத்துட்டு போறீங்க, நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்க, அதுதான் உலகம் சத்தியமாக எடுத்துக்கும். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், நான் இந்த போட்டோ கொடுத்துருப்பேன். இதுல என்ன மாதிரி போட்டோ கொடுத்துருப்பேன் அப்படின்னா, செகண்ட் விதய ரூப ஆத்மா, பரதன் மகாபாரதம் சத்குரு பார்ட்னு கொடுத்துருப்பேன். இந்த பார்ட்டுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நம்முடைய பேக்ரவுண்டு பாபாவுடைய வழி தோன்றுதல்ல தான் வரும். பரதன் கான்செப்ட் இந்த போட்டோ பாருங்க, ராமர் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இது மறைக்கப்பட்ட ரகசியம், ராமாயணத்துல இருக்கு. ஒரு சில ரகசியங்களை ராமர் என்ன பண்ணுவாருன்னா, சூட்சும நிலையில இருந்து பரதருக்கு ஒரு சில விஷயத்த நாட்டை ஆளும் சக்தி அவருக்கு கொடுப்பாரு. அப்போ நாட்டை ஆளும் சக்தி முன் கதையில பரதனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் உலக மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல கடும் தவம் செய்த ஒருவருடைய இன்றைய பிறவிதான் என்னவா இருக்கும் அப்படின்னா பரதன் கேரக்டராக இருக்கும். அவரு ராமருடைய தம்பியாக வருவார். ராமாயணம் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்போ பேக்ரவுண்ட்ல அவங்க என்ன நிலையில இருந்தாங்களோ அந்த மனநிலையை வச்சுதான் அடுத்த பாட்டு நிறுவனம் செய்யப்படுது. நானுமே எனக்கு ஆரம்பத்துல ஐயப்பன் காட்சி கிடைச்சது, அதுக்கப்புறம் முருகர் சொன்னேன், நான் அதுக்கு பிறகு திருப்பதி சொன்னேன். நிறைய விஷயங்களை எல்லாமே நான் சொல்லி வந்தனுடைய பிகைண்ட் சீனை பிபிகே வரதனுக்கு கிடைத்த, பிபிகே வரதன் தான் ஆறுமுகம்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபியூச்சரை சொல்லியிருப்பேன். அந்த ஃபியூச்சர் பார்ட்டு தான் பரதன் பார்ட்டாக வரும். எல்லாருக்கும் நல்ல நிலைய அருள் பாலிக்கணும், எல்லாருக்கும் ஞான நிலைய உபதேசிக்கணுங்கிற அந்த நிலைதான் சத்குரு பார்ட்டாக வரும். 2028 பிறகு நம்ம விரந்தர் தேவ் தேசித்தவங்க என்ன ஆகுறாங்க, பிரதக்ஷா, அவங்க வெளிப்படுவாங்க. குப்தமான பார்ட்டா தான் இருக்கும். அப்போ அதுக்கு இடையில அவர் வரப்போறாருங்கிற அந்த சூழ்நிலை சொல்ற பாட்டு தான் சத்குரு பார்ட்டாக வரும். வெளியே தெரியாத பார்ட்டு தான் சத்குரு பார்ட்டு. இப்போ இதுல இன்னும் நிறைய ஞான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஓரளவு நான் டச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பார்ட்டு பண்றாங்க என்ன ஏதுங்கிற அந்த, அப்போ 2வது விதரூப ஆத்மா அப்படின்னா நம்ம அதற்கான விஷயங்கள் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். 2வது விதரூப ஆத்மா என்ன பண்ணாது அப்படின்னா, மற்ற சென்டர்ல இருக்கக்கூடியவங்க கிட்ட ஞான உபதேசம் அடையாது. டைரக்டா பாபா கனெக்ஷன்ல தான் இருப்பாங்க. அவங்க யாருக்கிட்டையும் ப்ராப்பரான கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒருத்தங்கிட்ட அட்டன் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் இன்னொருத்தங்களுக்கும் கர்மா இருந்தா மட்டும்தான் அட்டன் பண்ணுவாங்க. எனக்கு மார்னிங் கிளாஸா இருக்கலாம், ஈவினிங் கிளாஸ் நிறைய பேர் சொல்றாங்க, நான் அதை அட்டன் பண்றது இல்லை, எனக்கு அதுல உடன்பாடும் கிடையாது. அதுக்கு நம்ம இப்ப முரளி தனிப்பட்ட முறையில் பண்றோம்ல, செகண்ட் ரேங்க் எடுக்கிறவங்க யாருக்கிட்டையும் உபதேசம் அடைய மாட்டாங்க. பாபா டு பச்சா கான்டாக்ட் மட்டும்தான் இருக்கும். அந்த படிப்பு அவங்களுக்கு அவிநாசி ஆயிடுது. பிறகு அவங்க சரீரமும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனாலும் இன்னொரு ஜென்மம் எடுத்து அந்த படிப்பை அவங்க மறுபடியும் எடுப்பாங்க. அந்த பூர்வ ஜென்ம ஞானம் மறுபடியும் ஆட் ஆகும். ஒரு பிறவினுடைய தொடர்ச்சி தான் இன்றைய பிறவி. அப்போ 2வது விதை ரூப ஆத்மா அப்படின்னா விரந்தர் தேவ் தேசித்து அவங்களுக்கு பக்தியில என்னென்ன மாதிரி அனுகிரகங்கள் இருக்கோ அதே அனுகிரகங்கள் எனக்கும் இப்போது இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு போன வீடியோக்கு முந்தின வீடியோ நினைக்கிறேன், திருப்பதியில இருக்கக்கூடியவங்க உண்மையில் யாருன்னு சொல்லியிருந்தேன். நான் ஒரு 3 பேருடைய போட்டோ நான் கொடுத்துருப்பேன். சரியா? இந்த போட்டோ தான் வேர்ல்டு லெவல்ல இருக்கும். முருகருடைய கோயில் இருக்கும், சிவலிங்கத்தினுடைய கோயில் இருக்கும், ஆதி பராசக்தி அம்பிகையினுடைய
அம்மனுடைய நினைவுகள் இருக்கும். வேர்ல்டு லெவலில் இந்த 3 பேருடைய நினைவுகள் தான் இருக்கும். சரியா? அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரேங்கு செகண்ட் ரேங்கு எடுக்கக்கூடியவங்களுடைய கான்செப்டும் அதில் ஆட் ஆகுது. வேர்ல்டு வைடு இருக்கும். இப்போ நம்ம அந்த முரளி மாரி டச் பண்ணுறோம்ல, இது நீங்கள் பக்தி மார்க்கத்திலுமே பார்க்கலாம். முருகருக்கு ஒரு பாட்டு வரிகள் உண்டு. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே அப்படின்னு சொல்லிட்டு உலக லெவலில் முருகருக்கு கோயில்கள் இருக்கும். அப்போ இந்த முரளி பார்ட்டு வீடியோக்கள் தான். அப்போ இது இண்டிவிஜுவல் பார்ட்டாக தான் இருக்கும். உலகத்தினுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 830 கோடி இருக்கு. இந்த 830 கோடியில நான் செகண்ட் ரேங்க் வரேன் அப்படின்னா நானே பாபாவை டு கான்டாக்ட் பண்ணுவேன். வேற யாருடைய கான்டாக்டும் எனக்கு இருக்காது. இதுதான் செகண்ட் ரேங்கு. அவங்க பிரஜாபிதா தாதிகள்கிட்ட மற்றும் பிபிகேல இருக்கக்கூடிய மாதாச்சிட்ட கிளாஸ் அடைவாரா? அடைய மாட்டார் தானே. அதே மாதிரி தான் நான். ஆனால் நாடகத்தின் நிமித்தமாக நம்ம திருநெல்வேலி மாதாச்சிட்ட ஞானம் அடைந்தோம். இதுதான் ஃபைனலைஸ் ஞானம். அப்புறம் நம்ம இனி பட்டி போகிறோம். பட்டி போயிட்டு சங்கடன் வகுப்புகள் கூட அட்டன் பண்ணுற மாதிரி மைண்டு கிடையாது. நம்ம பாபானுடைய நாலேஜில் இருந்து தான் நம்ம பண்ணுறோம். நம்முடைய புருஷோத்தமம் பாபா டு கான்டாக்ட் தான் இருக்கும். அதுதான் செகண்ட் ரேங்கு. உலகத்தினுடைய 2வது விதை ரூபம் நான் தான். அப்போ இன்னும் ஒரு 9 வருஷம் இருக்கு. சரியா? இன்னும் 9 வருடம் இருக்கு. இந்த 9 வருடம் முடியும் போது நான் பக்காவான 2வது நிராகார ஸ்டேஜ் நான் அடைஞ்சிருவேன். இப்போ சிம்பிளா பார்க்கறது மாதிரி இருக்கும். பிற்காலத்துல இன்னும் அந்த நிராகார ஸ்டேஜினுடைய விருந்தர் தேவி தேசித்தவங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கும். இது நாடகத்தினுடைய அனுசாரம். அப்படி இருந்தாதான் நம்ம இப்போ இந்த பார்ட்டு பண்றது போல நான் சொல்லவே முடியும். எல்லாரும் சொல்லிட்டுலாம் முடியாது. நான் நிறைய இடங்கள்ல நம்ம அப்படி ஒரு டச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கிறோம். என்னுடைய முதல் நிலையே அந்த ஐயப்பன் காட்சி தந்தை கொடுத்ததை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்போ நமக்கு முழு அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறாருன்னு அர்த்தம். அவர் காட்சி கொடுத்திருக்கிறாருல. ஒரு முறை கடவுள் பரமாத்மா சிவத்தந்தை உங்களுக்கு காட்சி கொடுத்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க என்ன செயல் செய்யறீங்களோ அது அக்செப்டட். அவருடைய காதல் உங்களுக்கு அக்செப்ட் ஆயிரும். உங்களை அவரு விருப்பப்படுறாருன்னு அர்த்தம். அந்த விருப்பம் தான் டச் பண்ணி தான் நமக்கு இப்ப 2வது விதை ரூப பார்ட்டு நான் பண்றேன். இதுதான் ரகசியம். புரிஞ்சதா? அப்ப நம்ம என்ன செய்தாலும் பாபா அதை ஏற்றுக்கொள்வாரு. அதற்கான டச் பாயிண்ட் 101 102 நாட்கள்ல கிடைத்தது. நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன். இதுதான் விரதத்திற்கான நாள். 102 நாள் விரதம் இருப்பாங்களே, அது இந்த விரத கான்செப்ட்ல இருந்து வந்ததுதான் பாபா சொல்றாரு. அப்போ இந்த சூழ்நிலைகள் எல்லாமே அப்படிதான் உருவாகுது. அப்போ வெறும் 102 நாள்ல நான் 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறேன். இது எவ்வளவு பெரிய விஷயம். இப்போ இன்னும் 9 வருஷத்துல முழு நிராகார ஸ்டேஜ் அடைஞ்சிருவேன். இந்த வீடியோவில் நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன், முழுக்க ஆத்மா பரமாத்மாவை நம்ம நினைவு செய்துட்டே இருக்கும். பார்க்குற இடமெல்லாம் பரமாத்மாவை தான் நினைவு செய்யணும். அப்படிதான் செய்வேன், அப்படிதான் செய்தேன். அதனாலதான் நமக்கு இப்படி ஒரு பிராப்தி கிடைச்சிருக்கு. சரி, இன்றைய வீடியோக்கான அமைப்பு முடிஞ்சிருக்கு. இது கொஞ்சம் குழப்பமான விஷயங்கள். பாபா அந்த ஆதி பாட்டெல்லாம் டச் பண்ணியிருக்கிறாரு. இந்த வீடியோ நீங்க ரிப்பீட்டட் பாருங்க. அந்த முரளி, நான் அந்த முரளி கிளாஸ் அமைப்புகள் கொடுக்கும்போது கூட நீங்க அந்த ஆத்மா உணர்வுல இருந்து என்ன ஆத்மாவை பார்த்து பாபா அதுல என்ன பாயிண்ட் டச் பண்றாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு சில குழப்பமான பாயிண்ட் இன்னைக்கு என்டர்ஃபை ஆயிருக்கு. அதை நான் பட்டும் படாம ஜஸ்ட் ரீட் பண்ணி வாசிச்சு தான் விட்டுருக்கிறேன். நான் நேற்று இந்த முரளி அமைப்புகளை நான் பிடிஎஃப் ஃபைலாக வாட்ஸ்அப் ஷேர் பண்ணிட்டேன். இதான் என்னுடைய நம்பரு. நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் இதே முரளி இது உங்களுக்கு வேணும் பிடிஎஃப் ஃபைல் அப்படின்னா நான் 2 நாளைக்கு ஒரு முறை உங்களுக்கு அந்த கிளாஸினுடைய ஒரு பார்ட் வீடியோஸ் நான் பார்ட் பிடிஎஃப் ஃபைல் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இதை நீங்கள் எழுதிலாம் பெருசாக படிக்க வேண்டிய இருக்காரு. டைரெக்டாக பிடிஎஃப்ல இருந்து இது நான் புது ஒரு அனுமானத்தில் உருவாக்கியது. உலகத்தினுடைய 2வது விதை ரூபம் விருந்தர் தேவி தேசித்துக்கு பிறகு 2வது இடத்தை பிடிக்கிற அந்த நிராகார ஸ்டேஜை 2036 ரீச் பண்ற நானே எழுதி உருவாக்கியது. பர்ஃபெக்டா இருக்கும். இதை தான் நான் ரீட் பண்ணுவேன். நான் யாருடைய முரளி கிளாஸையும் நான் அட்டனே பண்ண மாட்டேன். நிறைய பேர் மாதாச்சினுடைய கிளாஸ் எடுங்க, மார்னிங் கிளாஸ், ஈவினிங் கிளாஸ், சங்கடன் வகுப்பு, நம்மளே தான் பாபாவினுடைய அந்த விசிடி வீடியோ வருதுல அது கேட்போம்.
அதில் இருந்து நம்ம உருவாக்கி நம்ம புது சாம்ராஜ்யத்தை படைப்போம். இதுதான் நாடகத்தினுடைய அனுசாரம். 2வது ஸ்டேஜ் அடைகிறதுக்குள்ள நீங்களும் 3வது 4வது 5வது இந்த ஸ்டேஜை நீங்களும் அடைய முடியும். இந்த வீடியோ கொஞ்சம் இந்த முரளி கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியும் சொல்லாமலும் விட்டுருக்குறோம். அடுத்த பார்ட் 3 வந்து இதே VCD 306ல் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ரிப்பீட்டடு இந்த வீடியோவை, இந்த முரளி வீடியோவை போட்டு பாருங்கள். சரியா? மிஸ் பண்ணிடாமல் தெரிஞ்சுக்குங்க. அடுத்த பார்ட் வீடியோவில் நாளை கழித்து நம்ம மறுபடியும் சந்திப்போம். ஓம் சாந்தி.